நாடகர்களுக்கும் இந்த கலை அன்போடு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு கலர்பாளைய கிராமத்திலே இந்த திருவிழா பெரியா செய்து கொண்டிருக்கிற கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுக்களுக்கும் கலை அன்பர்களுக்கும் இளைஞரணி சொந்தங்களுக்கும் மகளிரணி சொந்தங்களுக்கும் எங்களுடைய ஸ்ரீ விமலா நாடகமன்றத்துடைய சார்பாக கலைக்கு சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு கிராமத்தில் பண்ண சொல்லுவாங்க. வாழையடி வாழியாக மரபு மாறாத கிராமத்தை பண்ண சொல்லக்கூடிய அந்த கிராமத்து பணமாக ரூபாய் 201 அன்பளிப்பளித்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுக்களுக்கும் வாய்ப்பினை வாங்க அத்தனை நல்லுறவுகளுக்கும் கலை ரசிக்க வந்த ரசிக பெருமக்கள் மனமார்ந்த இந்த மேடையிலே இந்த தெய்வீக மேடையிலே எங்களுடைய நாடக மன்றத்தை ஆரம்பித்து இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். விமலா நாடக மன்றம் இந்த வருஷம் தான் ஆரம்பித்தோம். இதில் பயிலக்கூடிய பிள்ளைகள், அதாவது நான் ராஜதேச நடனத்தில் கற்றுக்கேன் 10 பேர் ஆளுகிறவங்க தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆரணியில் சிவா அம்மு, அதாவது நாடகத்தினுடைய காவல், அதாவது காவல்காராக தேவைக்கூடிய நாடக காவலராக இருக்கக்கூடிய இந்த கலையை நான் நிறைய ஊருக்கு சொல்லக்கூடிய அந்த அன்பு உள்ளம் ஒரு விழா ஒன்று வச்சாங்க. அந்த விழாவில் கலந்து சிறப்பிக்க ஒரு 5 பேர் தான் போனாங்க. 10 பேர் வேலை கட்டுட்டாங்க. அதனால் மற்ற பேருக்கு அவங்க அவார்டு கொடுத்துக்கிறாங்க, விருது. எந்தெந்த வேசக்காரி எப்படி எப்படி நடித்தாங்க அப்படின்னு அவங்களுடைய இது யூடியூப்பில் போட்டு கலை பண்பாட்டுத்துறை மூலயமா அவங்க அரசாங்கத்துடைய பதிவு வாங்கி அந்த சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த தெய்வீக மேடையிலே இன்றைக்கி தான் கொடுக்கணும்னு வந்துச்சு. அது ஒரு 10 நாளுக்கு மேலே ஆச்சு. வந்து இது வரைக்கும் சரி இந்த ஊரில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துன்னு வந்துடுவோம். இந்த கொஞ்சம் அத்தனை பேர் அமைதியாக இருந்து இந்த நாடக நடிகருக்காக அவர்கள் கொடுத்த அந்த கலை அன்பினை இவர்களுக்கு செலுத்த விரும்புகிறோம். அனைவரும் கொஞ்சம் நல்ல ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தெய்வீக மேடையிலே இந்த கம்பெனி இன்னைக்கு 36 லட்சம் ஆகுது. 36 லட்ச ரூபாய் அந்த கம்பெனி இங்கே நடத்துக்குது. அடுத்த வருஷம் 10 லட்சம் ஏறுமோ 5 லட்சம் ஏறுமோன்னு தெரியல. அப்பேற்பட்ட இந்த கலைக்குழு, அவர் நாடகத்தை பற்றி என்னென்னு தெரியாது, ஆனால் நாடகம் நடிக்கிறதுக்கு அத்தனை திறமை இருந்தும் அவர் முதல் வச்சுக்கிறாரு. நாங்கள் நடிச்சுக்கிறோம். அடுத்த வருஷம் அவர் கதாநாயகனாக நடிக்க போகிறாரு. அப்பேற்பட்ட இந்த கலைக்குழுவினுடைய இதுதான் வடிவேலுன்னு சொல்லக்கூடிய உரிமையாளர், கம்பெனியுடைய உரிமையாளர். அப்பேற்பட்ட அந்த அன்பு தெய்வத்துக்காக இந்த சீட்டை அவருடைய, அதாவது இந்த ஆரணி சிவா அம்மாவுடைய நாடக காவலராக தேவைக்கூடிய அந்த அன்புலத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது. மற்றும் மற்றும் இந்த நாடகத்திலே அதாவது இந்த நாரணமங்கலத்து முத்துன்றவங்க தெரியாதவே இருக்காது. அப்பேற்பட்ட குரு கம்பெனியில் அவர் பேர் பெற்றவர். அப்பேற்பட்ட அந்த அன்பு உள்ளத்து இங்கே அவர் தாசிவாசானா இன்னைக்கு கூட ரசிகர் பழைய டான்ஸ் தான் ஆடுவார். அவருக்குன்னு தனியாக அப்பேற்பட்ட அந்த அன்பு உள்ளத்தை பாராட்டி இந்த மேலூர் கிராமத்தை சேர்ந்த பையன் படிச்சுட்டு இருக்கிறான். இந்த ராஜலட்சுமி பாலிடெக்னிக் கல்லூரியில் காலேஜும் போகிறான், நாடகத்துறைக்கு வரான். அவர் அப்பேற்பட்ட கலை ஈர்ப்பு தன்மையுடைய பையன். இந்த வருஷம்லாம் அந்த கம்பெனியில் சேர்த்து, போன வருஷம் திருப்பூர் கம்பெனி ஆடினான். இருந்தாலும் இவனை கூட்டின்னு இந்த கலையில் இப்பேற்பட்ட தன்மை மிக்க இந்த தம்பி ரொம்ப எல்லா வேஷமும் ஆடுவான். 10 வேஷம் எல்லா வேஷம் ஆடுவான். அப்பேற்பட்ட இந்த தம்பியை பாராட்டி இந்த கலை விருது வாங்குகிறோம். 35 வருஷமாக அந்த கலைத்துறையே பேரும் புகழும் நிலைச்சி நிற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இவர்லாம் ஆடு போகிறேன், சின்ன பையன் எதிர்பார்ப்பான்னு பார்ப்பேன். அப்பேற்பட்ட இந்த அன்பு தெய்வம் எங்களையெல்லாம் வளர்த்து இன்றைக்கி எங்களா கூட பணியாற்றாங்க. ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது கன்னி பண்ண சொல்லக்கூடிய அந்த அவரை பாராட்டி இந்த கலை என்பது கலைப்படைப்பு தெரியாதவர் இல்லை. அவலூர்பேட்டில் ஃபோட்டோ கடை வச்சுக்கிறது தான் இவரும். ஆனால் இருந்தாலும் அவங்க வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க, நாடகத்தை போக வேணான்னு தெரியாதவே எத்தனை நாள் வந்து சண்டே ஆகினாலும் ஆகி இந்த கலையினுடைய ஈர்ப்பு தன்மையால் இந்த கலைக்காக உயிர் கொடுத்து அப்பேற்பட்ட என் அன்பு தோழர் பாஸ்கரை பாராட்டி இந்த கலை விருதினை வழங்குகிறார்கள். போலூர் பக்கத்தில் பாடசாலையில் படிச்சுக்கிறாரு. பாடசாலை அதாவது சமஸ்கிருதத்தை படிச்சுக்கிறாரு. முறையாக பயன்படுத்துகிறாரு.
அப்பேற்பட்ட இந்த சின்ன 12வது முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சு சமஸ்கிருத மூலியமா போய் இந்த கலைத்துறை ஈர்ப்பு தன்மையால வந்திருக்கிற இந்த அன்பு தெய்வத்தை பாராட்டி இந்த கலை இந்த வருஷம் நாடகமே கற்றுக்க வந்துருக்காரு. இப்போதான் 30வது மேடை ஏறாரு. ஆனா நடன கலையில வேற மாதிரி நடனம் நம்ம கூட ஆட வராது. அந்த அடவு போறது தெருக்குத்து அடவுலாம் சூப்பராக போடுவார். குறைச்சி வாசான்னா வேற மாதிரி ஆடுவார். அப்பேற்பட்ட இந்த தம்பி இப்போதான் 11வது படிக்கிறாரு. 11வது முடிச்சுட்டு இப்போதான் 12வது படிக்கிறாரு. இந்த ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய இந்த போலூர் கிராமத்தை சேர்ந்த தம்பியை பாராட்டி இந்த கலை விருதை வழங்குகிறார். இப்பேற்பட்ட இவர் யாருன்னா இவர் நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய பேர் அவுளூர்பேட்டையில் கம்பியில் மூட்டை தூக்கி போயிட்டு வருது. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு இவர் வித்தியாசம் இல்லைன்னா இவர் நான் பெசலுக்கு ஒருத்தர் கூட்டு வந்தேன். ஏன் கூட்டு வந்தேன்னு சொன்னேன்னா இந்த ஊரில் ஒரு பக்கத்தில் நாடகம் கால பரமேஸ்வரன் நாடகம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் ஆளுகளை பொறுக்கி போட்டு ஆடுங்க. இவர் ஆட வேண்டிய வேஷம் தான் வெள்ளவேசம் ஆடி. இவர் வெள்ளவேசம் ஆட வேண்டியது. இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வெடுன்னு சொன்னேன். சரி ஏன்னா 2 3 நாள் தூக்கம் நல்லா வருது. எனக்கு அப்பேற்பட்ட இந்த ஐயனார் தெருக்கூத்தில் அம்மையா பண்ணுவார். அவங்க ஊரில் தெருக்கூத்தில் இவர் தான் ஆசிரியர். அவங்க ஊருக்கு இவருக்கு இன்னைக்கு வியாசம் ஒன்றும் மூஞ்சி கூட சிரிச்சுனா இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டேன். என்ன இதில் போய் என்னென்ன கிடையாது. அப்பேற்பட்ட அவர் மனசு நிறைவாக நீங்கள் நினச்சிங்கன்னா அதே எனக்கு வரும். அப்பேற்பட்ட ஐயனாரை பாராட்டி இந்த கலை விருது வாங்குகிறோம். இந்த கலைக்குழுவில தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய இந்த 2 தெய்வங்களும் இவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. அப்பேற்பட்ட மாதுளமாடி அதாவது மூர்த்தி என்று சொல்லக்கூடிய எனக்கு அண்ணன். அப்பேற்பட்ட பிள்ளை வளர்த்து 2 பசங்க 3 பேருமே நடக்குது. தொடர்ந்து நடக்குது. என் கம்பெனிக்கு பிடிக்காரு இல்லை அதனால இவரை வர வச்சோம். இவர் படிச்சுக்கினே அந்த கலையை கற்றுக்கினார் அவங்க அப்பா கையில். அப்பேற்பட்ட இந்த சின்ன சிரிப்பில் இன்னைக்கு இந்த மாரி பாடமே வாசிக்க முடியாது. யாருமே நீங்கள் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் முடியாது. அந்த சரி 9 நிமிஷம்லாம் வாசி ரொம்ப மூளை போய் வேலை செய்யணும். அந்த காலத்து போட்டிக்காரங்க எப்படியும் வாசித்தாங்க போனாங்க. அப்பேற்பட்ட இந்த இவரை பாராட்டி இந்த உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இவர் நம்ம வயலாம்பூர் சேர்ந்த ஒருத்தங்க அதாவது இவர் ஆசிரியர் நாடக கம்பெனிக்கே இவர் ஆசிரியர். அந்த அவர் வயசாகி போச்சு. இந்த வயசுலையும் 5 நிமிஷம் தேடினா அடிக்கிற நம்ம கை எம்மானா அப்படியா. ஆனால் இந்த வயசுலையும் இவர் அடிக்கிறாருன்னா எனக்கு ரொம்ப மனசு இதுவாக இருக்குது. இப்பேற்பட்ட இந்த தெய்வத்தை பாராட்டி இந்த கலை இதோ மேகலூர் கிராமத்தை சேர்ந்த பிரபலன்னு சொல்லக்கூடிய வன்னீர் நெருப்பில் இறங்கினா எல்லாம் கழிச்சு விட்டு வராங்க அப்படிலாம் இருக்க மாட்டேன். இறங்கி குதிச்சாருன்னா ஒரு சுத்தல நெருக்கப்பாடு. அப்பேற்பட்ட உண்மையாகவே இன்னைக்கு கூட ராஜதேசம் கம்பெனிலாம் யூடியூப் போய் பாருங்கள். நெருப்பில் இறங்கிற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு கூட ராஜதேசம் வன்னீர் யாருன்னா பெருமட்டு தான். அப்பேற்பட்ட இவர் இந்த கதையினுடைய இவர் சொல்லித்தான் அந்த கதையை எங்களுக்கு தான் தெரியும். இந்த கதை பாருங்க. அப்பேற்பட்ட இந்த நல்லுள்ளத்தை பாராட்டி இந்த சான்றிதழை வாங்கி மற்றும் அந்த மனோகரன் சொல்லக்கூடிய அந்த அன்பு உள்ளம் உங்களுக்கு தெரியாதல இல்லை ராஜேந்திர கம்பெனியில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ குரு பயன்படுறாரு. அப்பேற்பட்ட இந்த வெள்ளவேசம் மட்டும் நடைபெற ஐயா அவர்களுக்காக இந்த சான்றிதழை வழங்க சொல்லுங்கள். அருகாமையில் இருந்த காவலை ஐயா என்னுடைய மகளை சந்திக்க வேண்டாம். அதான் நம்ம பொண்ணு என்னுடைய மகள் அப்பா நினைக்க கூடாது. நம்ம பொண்ணுன்னா நீ அப்படியே கோயில் பிச்சுக்கிற.